மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே அண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அரிசி ஜலிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நேற்று வீடியோ ரொம்ப லேட்டாக வந்திருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் விலாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு மார்னிங் அதாவது ஒரு 5 மணிலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது, நைட்டு சாப்பாடு அண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடியே எடுத்து வச்ச வீடியோ தான் நான் இப்போ இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது முன்னாடியே நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன்றதுனால நான் ஆட் பண்ணல. எனக்கு மங்களசூத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் கத்திரி வளையல் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிறதுக்காக அன்றைக்கி சாயந்தரம் நானும் அம்மாவும் என்ன பண்ணியிருந்தோன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த கடையில் வாங்கினோம். வாங்கும்போது பார்த்திங்கன்னா சரி, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எல்லாமே வருதே ஒவ்வொன்றா, அதுக்காக வளையல்லாம் பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் மாமா இருக்கும்போதே அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரி வாங்கிட்டு கத்திரியோடைய சைஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வளையல் ஒரு 2-3 செட்டு வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிடுறேன். பாருங்கள், இந்த 2 கத்திரி தான் நான் வாங்கியிருந்தேன். என்னுடைய சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸு கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வளையல்லாம் கழட்டி அது ஒன்று ஒன்றா நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த வளையல் கரெக்டாக இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், மாமா வீடியோ எடுக்கிறேன்ற பேரில் எப்படி எடுத்து வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஒரே சிரிப்பு. ஏன் மாமா இப்படி வீடியோ எடுத்து வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் என்ன பாப்பா பண்ணிட்டோம், கரெக்டாக தான் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா எனக்கு ஒவ்வொரு வளையலாக சைஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெருசாலாம் இருந்தது, ரொம்ப கனகனமாலாம் இருந்தது. ஒரு வழியாக ஒரு 3-4 செட்டு எனக்கும் வாங்கினேன். அப்புறம் அக்காவுக்குமே ஒரு வளையல் நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அக்காவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி அக்காவுக்கும் எனக்கும் ஒரே கலர்லேயே நான் வளையல் வாங்கினேன். அந்த கலரும் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். அக்காவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்காவுடைய சின்ன சைஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஒரு பொட்டு வாங்கியிருந்தேன் நான். பாருங்கள், இவ்வளோ தான் இந்த கடையில் வாங்கியிருந்தேன். ஒரு ஆல்வேரா ஜெல்லு, அந்த 2 ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் அக்காவுக்கு ஒன்று சின்ன சைஸ் வாங்கினேன், பெரிய சைஸ் எனக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த வளையல், அதுக்கப்புறம் இன்னொரு ரெட் கலர் வளையல், அந்த கத்திரி, இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நம்ப மாட்டீங்க 300 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நெல் அதை இந்த மாதிரி உதச்சி எடுக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி இறா இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியலைங்க. ଓଡ଼ିଶାରେ ଚିଙ୍ଗୁଡ଼ି କହନ୍ତି ଗୋଗୁଆ, ଓଡ଼ିଶାରେ ଗୋଗୁଆ କହନ୍ତି. தமிழ்நாட்டில் நம்ம இங்கே பாருங்கள் சொல்லுவோம். ଇଏ ହେଲା ଗୋଗୁଆ. ଦେଖା இருட்டாயிடுச்சு. ଇଏ ହେଉଛି ଚିଙ୍ଗୁଡ଼ି, ଇଏ ବଡ଼ ବଡ଼ ଚିଙ୍ଗୁଡ଼ି, ଆଉ ଇଏ ହେଲା ଛୋଟ ଛୋଟ ଗୋଗୁଆ. ଗୋଗୁଆ, ହଁ, நம்ம இது சின்ன குன்னி சொல்லுவோம். அதுதான் அது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அண்ணா வாங்கிட்டு வந்தாங்க. அது இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறோம். அண்ணி எப்படி க்ளீன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத செய்யும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு. பார்த்தீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கழுவுறாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே எப்படி சமைக்கிறாங்க என்ன ஏது அப்படின்ட்டு காட்டுற பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எனக்கான அந்த பெரிய இறா இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சாப்பிடுவேன்ற நம்பிக்கையில் அக்கா ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கலாம்.
நீ பாருங்க இந்த மனுஷன் உட்காந்துக்கின்னு என்னென்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. பாருங்க ಗೆಲುವಾ మా మొబైల్లో తాకిద్రా జోడు అని ಒಂದನೇ ಕೆಡ್ಡ ಕೂಡ ಅಕ್ಕಿ ಗಾಡಿಗೆ நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. பாருங்க எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. ஜீரா பக்கம் என்னது இது? ஜீரா போட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன போடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்ம உப்பு, சப்பு பக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், பெரட்டுன்னு பெரட்டுறாங்க. இப்போ பாருங்க நல்லா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து போடுறாங்க. கம்மியாக தான் போடுறாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து புளி ஊற்றுறாங்க. எவ்வளோ புளி தெரியுமா? அதுக்கப்புறம் சீனி போடுறாங்க. பாருங்க, அவ்வளோதான். எறா புளி தொக்கு ரெடி. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வந்து தண்ணி சுண்டணுமா, சுண்டனதுக்கப்புறம் தான் வந்து இது ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு அண்ணி சொன்னாங்க. பார்த்தீங்களா, தண்ணி நல்லா சுண்டி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃபுல்லாக வந்து வத்திடுச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆளுங்க காத்துக்கிட்டு இருக்காங்களோ இல்லையோ, இங்கே பார்த்தீங்களா ஒருத்தவங்க வந்து அடுப்பு பக்கத்துலேயே வந்து உக்காந்திக்கின்னு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துங்கிறான் அவன். அது டக் ஹாய் கவுனு, ஹாய். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இங்கே தான் வைப்பாங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. அவர் பாருங்க சுற்றிக்கிட்டே இருக்காரு. தாவு இது இங்கே பார்த்தீங்களா, பிளேட் போட்டு மூடிட்டாங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா குழம்பு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு குழம்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு. இவ்வளோதான் நைட்டு சாப்பாடு. இதுதான். வாங்க சாப்பிடலாம். கோலம் தீதி வாங்க சாப்பிடலாம். கைவா வாங்க.
வாங்க சாப்பிடலாம். இறா இருக்கு, இறா இருக்கு, குழம்பு இருக்கு, குழம்பு இருக்கு. வாங்க சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட. பாய், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜைக்கான வந்து வச்சுருந்தாங்கல்ல, அதுக்கானது தான் வந்து இப்போ வந்து சாமி ஊர்வலமாக வந்தது. நம்ம ஊரில் எப்படி சாமி வச்சோன்னா நம்ம வந்து ஊர்வலம் வரும், அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஆதிவாசி. இவங்களுடைய டான்ஸை பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து எனக்குமே பார்க்குறதுக்கு புதுசாக தான் இருந்தது. இவங்க தலையில் சொருகி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அது என்னதுன்னே ஆனால் எனக்கு தெரியல, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஊரில் எப்படி சாமியெல்லாம் வச்சோன்னா வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு போவோம், அந்த மாதிரி தான் இங்கே டிஜே வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி வந்து எங்கள் ஏரியாவில் வச்சதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு விலாகில். இது வந்து ஆதிவாசிங்களுது. அவங்க வந்து எல்லா தெருவுக்குமே போயிட்டு இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சிஸ்டர் வந்து பாவம் குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ இது கஷ்டப்பாருங்க. எல்லாம் அப்படியே இப்போ எங்கள் கிராமத்தில் இருக்குன்னா எங்கள் கிராமம் எல்லாமே சுற்றி வருவாங்க தெருவா. நம்ம இதுவும் வச்சுருந்தப்பையும் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் பாவம் அவங்க குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆடி இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் ஃபஸ்ட்டு இருக்க சதுரை வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஆடி இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நடுவில் அதுக்கப்புறம் இந்த தாத்தா ஆடுறது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு டான்ஸாக இருக்குது, பார்க்கும்போதே நல்லா இருந்தது. இது நாங்கள் சாப்பிட்டு படுத்துட்டோம். நைட்டு 10 மணிக்கு மேலே மாமா இல்லை வா பாப்பா அப்படி வெளியே வா வந்து பாரு நல்லாயிருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவங்களுடைய டான்ஸை பார்க்குறது. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஆடும்போது நிறைய பேர் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு. நான் வந்து உங்களுக்கு இதனுடைய சவுண்டு வச்சு காமிக்கிறேன், நீங்கள் சவுண்டை பாருங்கள் கேளுங்க. இதுக்கு முன்னாடிலாம் சவுண்டு வைக்கிறேன்னு சொன்னால் நான் பட் வைக்கல. இந்த வாட்டி கம்பல்சரி நான் சவுண்டு வைக்கிறேன், நீங்கள் வச்சு கேட்டு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். கேட்டிருப்பீங்க சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான், பாய், குட் நைட், நான் தூங்க போகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.